இன்னைக்கு வந்து டேட் 28 நவம்பர் 2023. மார்க்கெட் வந்து க்ளோசிங் எப்படி இருந்துச்சு அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நிஃப்டி 50 வந்து இன்னைக்கு ஒரு 0.5% வந்து ப்ளஸில் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. 19,889 வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து க்ளோசிங்கில் ஒரு நல்ல புள்ளி சக்ஸஸ் தான் செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறமா. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் நிஃப்டி இன்னைக்கு வந்து 0.26% வந்து கெயின் கொடுத்துருக்காங்க. 43,880 வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. சென்செக்ஸ் வந்து ஒரு 0.31% வந்து இன்னைக்கு கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு மேஜர் செக்டர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா எனர்ஜி, நிஃப்டி ஆயில் அண்ட் கேஸஸ், மெட்டல் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 2.4% 2%க்கு மேலே வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு கெயின் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னைக்கு ஒஸ்ட் செக்டர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டியோட ஹெல்த் கேரோட செக்டர் பார்த்தீங்கன்னா 0.5 வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ டாப் கெய்னர்ஸ் இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி 50ல அதானி என்டர்பிரைசஸ், அதானி போர்ட்டு, டாடா மோட்டர்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா மோர் தென் 3%. அதானி என்டர்பிரைசஸ்லாம் இன்னைக்கு ஒரு 9% வந்து அதிகமாகவே க்ளோஸ் ஆயிருக்கு. இன்னைக்கு வந்து நெகட்டிவ்ல க்ளோஸ் பண்ணாங்கன்னு பார்த்தோன்னா சிப்லா, அப்போலோ ஹாஸ்பிட்டல், இந்துஸ்தான் யூனிலிவர் இவங்க எல்லாமே வந்து இன்னைக்கு டாப் லூசர்ஸாக இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எஃப்ஐஐ அண்ட் டிஐயோட டேட்டா பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக ஒரு 783 crore வந்து ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா 2600 crore வந்து பை பண்ணியிருந்தாங்க எஃப்ஐஐயில். அதே மாதிரி டிஐல பார்த்தோம் அப்படின்னா ஆல்மோஸ்ட் அவங்களும் வந்து பையிங் ரேட்லேயே தான் இருக்காங்க. இன்னைக்கு வந்து நியர்லி வந்து ஒரு 1300 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ வந்து ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா 11,139 crores வந்து இது வரைக்குமே பை பண்ணியிருக்காங்க. இந்த மந்தோட ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த க்ரோர் வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் எஃப்ஐஐ பார்த்தீங்க அப்படின்னா 4,300 crores வந்து செல்லிங் மோட்ல இருக்காங்க. பட் அந்த லாஸ்ட் த்ரீ செஷன் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து பையிங் ஜோன் வந்து கன்வெர்ட் ஆயிட்டாங்க. ஸோ இது வந்து நமக்கு எதை இண்டிகேட் பண்ணுது அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு புல்லிஸை நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்றத வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணுது. கீ ஹைலைட்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பேடிஎம்மோட, அதாவது இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்த நியூஸு. ஸோ பேடிஎம்மோட ஸ்டாக்கை வந்து இவர் வந்து வாரன் பஃபட், ஸோ ஒரு யூஎஸ்ல இவர் வந்து ஒரு பிக் புல் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு இன்வெஸ்டர், அதாவது ஒரு கிரேட் இன்வெஸ்டரோட லிஸ்ட்டை வந்து பார்த்தோம் அப்படின்னா இவரோட பேர் வந்து ஒரு டாப் ஃபர்ஸ்ட்லேயே வந்து இருக்கும் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். ஸோ இவர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய இன்வெஸ்டர். இவரோட கம்பெனி வந்து பார்த்தோன்னா பெர்கின் ஹத்வே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். ஸோ இந்த கம்பெனிக்கு வந்து இவர் தான் ஃபவுண்டர். ஸோ இவர் வந்து ஆக்சுவலாக பேடிஎம்மோட ஸ்டேக்ஸ் வந்து ஒரு 2.6% வந்து பை பண்ணியிருந்தார். 1279 ரூபாய் பர் ஷேர் அப்படின்ற மாதிரி வாங்கியிருந்தாரு. 2171 ரூபாய் அந்த அவ்வளோ கோடிக்கு வந்து இதை வந்து பை பண்ணியிருந்தாங்க. பட் இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஷேர்ஸை வந்து இவர் செல் பண்ணியிருக்காரு. இது வந்து ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் டைமாக எனக்கு தெரிஞ்சு இவர் வந்து லாஸில் இந்த ஷேரை வந்து செல் பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட வந்து ஒரு 600 கோடிக்கு வந்து இந்த ஸ்டாக்ஸை வந்து மைனஸில் வந்து செல் பண்ணியிருக்காரு. இப்போ செல் பண்ண வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 1370 கோடிக்கு வந்து இவர் மைனஸில் வந்து இது பண்ணியிருக்காரு, அதாவது செல்லிங் பண்ணியிருக்காரு. செல்லிங் பண்ண ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 877 ரூபாய். அதாவது இவர் பை பண்ண ப்ரைஸ் வந்து 1279 ரூபாய். இவர் செல் பண்ண ப்ரைஸ் பார்த்தோன்னா 877 ரூபாயில் வந்து செல் பண்ணியிருக்காரு. ஸோ கிட்டத்தட்ட வந்து இது பார்த்தீங்கன்னா 2.6% வந்து ஓவரால் ஷேர்ஸ்லேருந்து 2.6லேருந்து இவர் வந்து ஆக்சுவலாக செல் பண்ணியிருக்காரு. ஸோ இது வந்து ரிமைனிங் ஒரு 0.14% வந்து ஸ்டில் இவரோட போர்ட்ஃபோலியோவில் வந்து இன்னும் மெயின்டைன் ஆகுது. பட் இந்த ஸ்டாக்ஸை வந்து ஒரு 2 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆக்சுவலாக பை பண்ணியிருக்காங்க. அவங்க யார் அப்படின்னா காக்வெல் மாரிடஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல இருந்து வந்து 1.19% வந்து பை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இன்னொரு செக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹிசாலோ மாஸ்டர் ஃபண்டு. ஸோ அவங்க வந்து ஒரு 0.67% வந்து பை பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த ஸ்டாக்ஸ், அதாவது பேடிஎம்மோட ஸ்டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.6% வந்து ஓவராலாக வந்து இன்னைக்கு டவுன் கொடுத்து, ஸோ கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 877 ரூபாவில் வந்து இப்போ கரெக்டாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது வாரன் பஃபட்ன்றவர் வந்து ஓவராலாக ஒரு ஸ்டாக் எடுக்கிறாரு அப்படின்னா அவரோட ப்ராஃபிட்டை வந்து பல மடங்குல தான் புக் பண்ணுறவர். ஆனால் இவரே வந்து ஆக்சுவலாக ஒரு லாஸில் புக் பண்ணுறாரு அப்படின்னா அது தெரியல. அதாவது இந்த பேடிஎம்மோட ஃபியூச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கும்னு தெரியல. அவருக்கு வந்து மேபி ஏதோ ஒரு நியூஸ்னால வந்து இதை செல் பண்ணியிருக்காரு. பட் அல்டிமேட்டாக வந்து ஒரு 2 இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் வந்து இதை பை பண்ணனால வந்து இந்த ஸ்டாக்ஸ் வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் நியூஸாக வந்து இன்னைக்கு எதுவும் இல்லை. இந்த சேனல் பேர் வந்து இன்வெஸ்ட் இன் ஷேர்ஸ். நான் உங்கள் கேகே.
இந்த சேனலை வந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து நம்ம ஷேர் மார்க்கெட்டை பற்றியும் ப்ளஸ் வந்து ஒரு பிஸ்னஸ் நியூஸை பற்றியும் வந்து நம்ம தொடர்ந்து இந்த சேனலில் வந்து நம்ம டெய்லியுமே போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். இது வந்து ஷேர் மார்க்கெட்டை பற்றி ரொம்ப தெரியாத நபர்களுக்காக வந்து ஆரம்பிக்கப்பட்ட அந்த சேனல் தான் இது. ஸோ இது வந்து ஜீரோலேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்லாருமே வந்து டுகெதராக லேர்ன் பண்ணணும் அப்படின்றதுக்காக மட்டுமே இந்த சேனல் வந்து உருவாக்கப்பட்டது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்னைக்கு ஒரு பெரிய வந்து நியூஸ் என்ன அப்படின்னா, அதானி குரூப்போட ஸ்டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 9%, அதாவது மினிமம் ஒரு 9%ல இருந்து மேக்ஸிமம் வந்து ஒரு 20% வரைக்கும் வந்து இன்னைக்கு அப் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா பாருங்களேன், டோட்டல் அதாவது கேஸ் லிமிடெட் பார்த்தீங்க அப்படின்னா நியர்லி வந்து ஒரு 20%, அதானி என்டர்பிரைசஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 9%, அதானி கிரீன் எனர்ஜி வந்து ஒரு 20%. இது மாதிரி வந்து ஓவரால் அதானி ஸ்டாக்ஸ் வந்து டோட்டலாகவே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா அப் டு வந்து ஒரு 20% வரைக்குமே அப் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட், அதாவது மிட் கேபிட்டலைசேஷனில் வந்து நியர்லி வந்து ஒரு 15 பில்லியன் வந்து டாலர் வந்து ஆட் ஆயிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து திடீர்னு வந்து ஏன் இவ்வளோ பர்சன்டேஜ் வந்து ஏறி இருக்கு அப்படின்னா, ஸோ அதானி குரூப்ல வந்து ஹிண்டர்பர்க் பிளஸ் வந்து ஓசிசிஆர்பி அப்படின்றவங்க வந்து என்னன்னா ஒரு கம்ப்ளைண்ட் மாதிரி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து ரைஸ் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து என்னன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு ஹியரிங் இருந்தது. அந்த ஒரு ஹியரிங்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ரிப்போர்ட்டுக்கான எவிடன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக வந்து கரெக்டாக இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலாக அதானி குரூப்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய வந்து பாசிட்டிவ் நியூஸ் தான். ஸோ அதனால வந்து டோட்டலாக வந்து அதானி குரூப் வந்து இன்னைக்கு பெரிய ரேலி கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து கம்மிங், அதாவது தேர்ஸ்டே வந்து ஃபெட் ஸ்பீச் இருக்கு. ஸோ இது வந்து தேர்ஸ்டே 30 நவம்பர் வந்து ஃபெட் சேர்மன் வந்து பவுல் அப்படின்றவர் வந்து ஸ்பீச் கொடுக்க போறாரு. ஸோ இது வந்து என்னன்னா க்ரூட் ஆயிலை பற்றி வந்து கொஞ்சம் ஸ்பீச் இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து எதிர்பார்க்குறாங்க. தேர்ஸ்டே வந்து செஷன் வந்து கொஞ்சம் வாலடைல் ஆகுறதுக்கு வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்கு. பிகினர்ஸாக இருக்கிறவங்க வந்து தேர்ஸ்டே மட்டும் கொஞ்சம் ட்ரேடிங்கோ இல்லைனா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் கேட்டுக்கிறேன். ஸோ அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன் கமிஷன், அதாவது நம்ம இந்தியாவோட எலெக்ஷன் ரிசல்ட்டு ஒரு 5 ஸ்டேட்டுக்கு வந்து எலெக்ஷன் வந்து நடந்திருந்தது. மிசோரம், மத்திய பிரதேஷ், சத்தீஸ்கர். சத்தீஸ்கர் வந்து ஒரு 2 வேல வந்து நடந்திருந்தது, 2 ஃபேஸஸில் நடந்திருந்தது. ராஜஸ்தான் வந்து 23 நடந்திருந்தது. அப்புறம் தெலுங்கானா. ஸோ இந்த 5 ஸ்டேட்லேயுமே வந்து இதுக்கு முன்னாடி நமக்கு எலெக்ஷன் நடந்திருந்தது. ஸோ இதை வந்து ஓட் கவுண்டிங் வந்து கம்மிங் சண்டே டிசம்பர் 3ல வந்து ஓட் கவுண்ட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் வந்து ஆக்சுவலாக அதாவது நம்ம ட்ரேடிங் பண்ணுறவங்க வெள்ளிக்கிழமை வந்து யாராவது ட்ரேடிங்கில் ஹோல்டிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃப்ரைடே ஈவினிங், அதாவது நம்ம முடிஞ்ச அளவுக்கு வந்து சீக்கிரமாகவே எக்ஸிட் ஆகிடுங்க. யாரும் வந்து இது வந்து ஆக்சுவலாக ரெக்வஸ்ட் தான். ஸோ மண்டே வந்து ஹோல்டிங் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணுங்க. ஏன்னா எலெக்ஷனோட ரிசல்ட் வந்து பாசிட்டிவாக இருக்குமா, இப்போ வந்து கரண்ட்டாக வந்து ரூல் பண்ணுற பார்ட்டி பிஜேபிக்கு பாசிட்டிவாக இருக்கிற பட்சத்தில் வந்து மார்க்கெட்டை வந்து மண்டே ஒரு நல்ல ஒரு புல்லிஸ் இருக்கும். சப்போஸ் வந்து இதில் ஏதாவது நெகட்டிவ் இருக்கிற பட்சத்தில் வந்து மண்டே வந்து மார்க்கெட் வந்து நல்லா நெகட்டிவ் ஆகிறதுக்கு வந்து நிறையவே பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ வந்து யாராவது வந்து ட்ரேடிங்கில் ஃப்ரைடே வந்து ஹோல்டிங் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறீங்க அப்படின்னா தயவுசெய்து வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து அந்த அந்த இதை வந்து நீங்கள் எக்ஸிட் கொடுத்துருங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னைக்கு நிஃப்டி 50யோட மூவ்மெண்ட் வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு டேட்டு வந்து ஆக்சுவலாக 28 நவம்பர் சொல்லியிருந்தேன் இல்லையா. இன்னைக்கு பார்த்தோன்னா 15 மினிட்ஸ் கேண்டிலில் வந்து நிஃப்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பாருங்கள். நம்ம வந்து லாஸ்ட்டு ஃப்ரைடேவோட வீடியோலேயே சொல்லியிருந்தோம், அதாவது நம்ம சப்போர்ட் ஜோன் எங்கே இருக்குது அப்படின்னா 19,760 இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ரெசிஸ்டன்ஸ் லெவல் வந்து எங்கே இருந்ததுன்னா 19,831 இருந்தது. அதாவது போன ஃப்ரைடேவோட க்ளோசிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் வந்து இருந்திருக்கும். ஸோ இதுக்கு மேலே வந்து இந்த லைன் இருக்கிறதுனால இது வந்து நம்ம ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றத சொல்லுவோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து இந்த பாயிண்ட்ல இருக்கிறது வந்து இந்த லைனை வந்து பிரேக் பண்ணி மேலே வந்து சப்போஸ் க்ளோஸ் ஆகுற பட்சத்தில் வந்து இதோட நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம்னா 19,879 வந்து இருக்குன்ற மாதிரி நம்ம சொல்லியிருந்தோம் இதுக்கு முன்னாடி வீடியோவில். இப்போ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஃபுல்லாகவே வந்து ஒரு நியூட்ரல் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மாதிரி ஃபுல்லாக வந்து ஒரு நெகட்டிவ் கொடுத்துட்டு ஒரு ரேஞ்ச் பவுண்ட்லேயே வந்து மெயின்டைன் பண்ணிட்டு, அதாவது ஒரு 2 மணிக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா, அதாவது இது எல்லாமே வந்து அதானியோட ஒரு பாசிட்டிவ் நியூஸ்னால வந்து இன்னைக்கு ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க நிஃப்டி 50. ஸோ ஒரு 2 மணிக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல புல்லிஷ், அந்த ஒரு கேண்டிலோட இதை மட்டுமே பாருங்களேன். இப்போ வந்து 19,820 இருந்த ஒரு கேண்டில் வந்து 15 மினிட்ஸில் வந்து கிட்டத்தட்ட வந்து
860 ஒரு 50 பாயிண்ட்ஸ்க்கு மேலே வந்து கெயின் ஆயிருக்கு பாருங்களேன். இது வந்து ஒரு நல்ல ரேலி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரேலி வந்து ஆக்சுவலாக வந்து இன்னும் நிற்கல. அது அப்படியே கண்டினியூ ஆயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணிட்டு அடுத்த ரெசிஸ்டன்ஸ் நோக்கி வந்து போயிட்டு இருக்கு. இப்போ வந்து கரண்ட் இண்டெக்ஸோட இது பார்த்தீங்க அப்படின்னா 19,900. ஆக்சுவலாக இது வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸ்ன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். இதை பிரேக் பண்ணி மேலே வந்து இந்த இடத்துல க்ளோஸ் ஆனனால ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 20Kல வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இது வந்து ஆக்சுவலாக நாளைக்கு ஒரு ரேலி இருந்தது அப்படின்னா 19,982ல வந்து டச் பண்ணுறதுக்கு வந்து அதிக பாசிபிலிட்டி இருக்கு. ஸோ இதையும் பிரேக் பண்ணுது அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் வந்து 20,200 நியூ டே ஹைக்கு வந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிபிலிட்டிஸ் அதிகமாகவே இருக்கு. இது வந்து நிஃப்டி 50யோட வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ நீங்கள் இங்கே கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பேங்க் நிஃப்டியை பற்றி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு வந்து அகைன் சேம் தான். இப்போ வந்து நிஃப்டி வந்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்களோ அதே மாதிரி தான் வந்து பேங்க் நிஃப்டியும் வந்து இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நிஃப்டி பேங்க். ஸோ நிஃப்டி பேங்க்குமே பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு நல்ல செல் ஆஃப் தான். இப்போ இந்த இடத்துல பாருங்கள், ஒரு நல்ல வந்து செல் ஆஃப் கொடுத்துட்டு அப்படியே வந்து திருப்பி லைட்டாக அப்படியே ரெக்கவர் ஆகி நல்ல ஒரு புல்லிஷ் கொடுத்துட்டு ஸ்லோ ரெக்கவரியாக போயிட்டு நம்மளோட ரெசிஸ்டன்ஸ் ஜோன் வந்து எங்கே இருக்குது அப்படின்னா 43,976 இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கு நியராக வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஃபுல்லாக செகண்ட் ஹாஃபில் வந்து ஒரு நல்ல வந்து செல் ஆஃப் மூட்லேயே போயிட்டாங்க. ஸோ இதோட சப்போர்ட் ஜோனில் வந்து கரெக்டாக இதாக இருக்குது பாருங்களேன். ஸோ நம்மளோட சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எங்கே ட்ராப் பண்ணியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். 43,870 வந்து நமக்கு ஆக்சுவலாக போயிட்டு இருந்தது. ஸோ இந்த இந்த லைனை வந்து பிரேக் பண்ணது. ஸோ அடுத்த ரெசிஸ்டன்ஸில் போய் டச் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து அடுத்த இந்த சப்போர்ட்டையுமே பிரேக் பண்ணி கீழே வந்துட்டு 43,791 வந்து டச் பண்ணிவிட்டு அகைன் வந்து ஒரு நல்ல புல்லிஷ். இது வந்து ஆக்சுவலாக வந்து நல்ல ஒரு டபுள் டாப் மாதிரி இருக்குது பாருங்களேன். ஸோ இந்த இடமும் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா இந்த லைனை வந்து பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா 44,300க்கு வந்து நெக்ஸ்ட் வந்து ரீச் ஆகும். இந்த ரெசிஸ்டன்ஸ்க்கு வந்து ரீச் ஆகும். ஸோ இதோட டிஸ்டன்ஸை வந்து பாருங்கள் எவ்வளோ வந்து ப்ராஃபிட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நிஃப்டி 50யோட நிஃப்டி பேங்கோட வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸோட லெவல் இது. நாளைக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸை வந்து நீங்கள் பார்த்துக்குங்க. ட்ரேடிங், அதாவது புதுசாக ட்ரேடிங் பண்ணுறவங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேசிக்ஸ் வீடியோலாம் போட்டிருக்கோம். அதாவது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணணும், ஒரு சார்ட் பேட்டர்னை வந்து நம்ம எப்படி பார்க்கணும், நெக்ஸ்ட்டு வந்து ஒரு பேசிக்ஸான, அதாவது ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம ஏன் வரணும் அப்படின்ற வீடியோஸ்லாம் நம்ம கொடுத்துருந்தோம். இந்த இதில் வந்து எதாவது டவுட் இருந்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாகவே புரியும். ஸோ இன்னும் வந்து இந்த சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து வாட்ஸ்அப் லிங்க்கு ப்ளஸ் வந்து டெலிகிராம் லிங்க்கை வந்து நம்ம புதுசாக வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நியூவாக வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து டெலிகிராம்லேயும் ப்ளஸ் வந்து நீங்கள் வாட்ஸ்அப்லேயும் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதில் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான வந்து சில டிப்ஸை வந்து நம்ம அதில் வந்து ஷேர் பண்ணுறோம். அதாவது ஒரு மார்க்கெட்டோட ஒரு கம்பெனியோட ஸ்டாக்கை வந்து ஒரு நல்ல மூவ்மெண்ட் இருக்கிற பட்சத்தில் வந்து அதை நம்ம வாட்ச் லிஸ்ட்டில் வந்து ஆட் பண்ணிவிட்டு அதில் வந்து சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து ட்ராப் பண்ணிவிட்டு அதை லேர்ன் பண்ணிவிட்டு நம்ம அந்த ஸ்கிரிப்ட் எடுக்கலாமா அப்படின்ற வந்து ஒரு டெஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். புதுசாக இருக்கிறவங்க வந்து ட்ரேடிங்கில் வந்து எதுவும் இது பண்ண வேண்டாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வந்து கிளியராக இருக்கிறீங்கன்ற பட்சத்தில் வந்து ட்ரேடிங்க்கு வந்து மூவ் ஆகலாம். தேங்க்யூ நண்பா. இந்த வீடியோ வந்து வாட்ச் பண்ணதுக்கு வந்து எல்லாத்துக்குமே நன்றி. தொடர்ந்து வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.